அருட்பெரும் ஜோதி 5-5-5 குபேர தேவதை போர்ட்டல் ஓப்பன் டே வரும் மே 5ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து 5:55க்குள்ளேயோ அல்லது மாலை 5 மணியிலிருந்து 5:55க்குள்ளேயோ நான் சொல்லும் ஒரு தேவதை வசிய பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து விடுங்கள். 100% உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ருணஹர சங்கடகர சதுர்த்தியோடு வருகிறது. மறக்காம இதில் இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். 100% அற்புதங்கள் ஏற்படும். 555 அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். ஒரு எண் தொடர்ந்து வர இடத்துல சூட்சமமாக சில போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அப்படி இந்த காஸ்மிக் எனர்ஜியில் யூனிவர்ஸில் ஓப்பன் ஆகக்கூடிய போர்ட்டலில் நம்ம மனமாற எண்ணக்கூடிய எண்ணங்களை பதிவு செய்து அதற்குரிய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் தொடர்ச்சியாய் செய்தால் நம் வேண்டுதல்கள் நடக்கும். உங்களுக்கும் இந்த 555 போர்ட்டலில் வேண்டுதல் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 விதமான வேண்டுதலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் வேணும், கடன் தீரணும், காரு வேணும், வீடு வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும்னு உங்களுக்கு தேவையான வேண்டுதலை ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி அதில் மஞ்சளோ புணுகோ தடவி அந்த பேப்பரை மடித்து ஒரு அகல் தீபம் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு ஏதோ ஒரு சென்டர் அகல் தீபத்தில் இதை வச்சுருங்க. அதே மாதிரி அந்த 5 வேண்டுதலையும் 5 பிரியாணி இலையில் எழுதி 5 அகல் தீபத்திற்கு முன்னாடி வைத்து விட்டு ஒரு பிரியாணி இலையை எடுத்து நமஸ்கார முத்திரையில் வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் சகலதேவத வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை 51 முறை அல்லது 55 முறை சொல்லி பிரியாணி இலையை எரிச்சிருங்க. ஒவ்வொரு பிரியாணி இலையையும் இந்த மந்திரத்தை 55 முறை சொல்லி பிரியாணி இலையை எரிச்சிட்டு சென்டரில் உங்களோட மொத்த வேண்டுதல் எழுதியிருக்கீங்களே அதில் கொஞ்சோண்டு பிரியாணி பொடின்னு சொல்லக்கூடிய சினமன் பொடி பிரியாணி பட்டை பொடியை போட்டு மனமாற பிரார்த்தனை பண்ணி எரித்து விட்டு பச்சை கற்பூரத்தையும் சினமன் பொடியும் உள்ளங்கையில் போட்டு நல்லா தேய்ச்சி என் வேண்டுதலை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளட்டும், என் வேண்டுதல் என் உழைப்பின் மூலமாக எனக்கு நடந்தே தீரும் என்று நம்பிக்கையுடன் நன்றி கூறுகின்றேன் அப்படின்னு வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் மொட்டை மாடியிலையோ உங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருந்தோ ஊதி விடுங்கள். இதைய ஒரு சூட்சமமான அதி தேவதை சூட்சம பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். 100% நல்லது நடக்கும். நம்பிக்கை, அதுக்கப்புறம் சூட்சமமான நேரம், அதற்கப்புறம் உங்களோட செயல்பாடு, இந்த 3ம் சேர்ந்தால் வெற்றி கிடைக்கும். இதை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே செஞ்சுருங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தையே செய்கிறதுனாலேயே மனத்தெளிவும் மன வெற்றியும் கிடைக்கும். அதோடு சேர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சால் கைமேல் பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். மறக்காமல் காலையிலையும் மாலையிலையும் இதை செய்யுங்க. மாலையில் இன்னொரு சூட்சமமான விளக்கு பரிகாரத்தோட அடுத்த பதிவை நான் உங்களுக்கு விரைவில் அனுப்புகிறேன். காத்திருங்கள். அன்றைய தினத்தில் மாலையில் கடன் நிவர்த்தி யாகத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தேவதை வழிபாடோடு சேர்ந்து கடன் நிவர்த்தி யாகம் செய்து சிறப்பு ஃபெங்சுகி அதிர்ஷ்ட மணி பெல்லை உங்களுக்கு பிரசாதமாக தர இருக்கின்றோம். ஸோ உங்கள் பேரையும் இந்த சங்கல்பத்திற்கு பதிவு செய்து இந்த பிரசாதத்தை பெறுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் மலேசியாவிலிருந்து தான் இந்த பதிவு செய்கிறேன். மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்களை என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். மே 16, 17 நோட் பண்ணிக்கங்க. கொல்லிமலையில் ஆனந்த ரகசியம் அப்படிங்கிற தாந்திரிக் சாதனா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே நீங்கள் ஒரு பரிசு தரணும்னா நம்ம ஆனந்த ரகசிய பயிற்சியில் வந்து கலந்து பாருங்கள். அற்புதம், ஆனந்தம், செல்வ செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடையையும் காணாமல் போக்கி பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை உருவாக்கணும்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன்.